அமீர் சந்தன் பேர் கொண்ட ஒரு பெரிய பணக்காரர் தன்னோட பையன் பிரேம் கூட ஒரு பெரிய பங்களால வாழ்ந்து வந்தாரு. வெயில் காலமும் ஆரம்பிச்சிடுச்சு. சூரியன் நெருப்ப கக்குற மாதிரி காஞ்சது. அங்கதான் ராதான்னு பேர் கொண்ட ஒரு லேடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராதா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் தண்ணிய நிறைச்சுக்கிட்டு இருந்தா. ராதா, என்ன பண்ற நீ? சார், வெயில் அதிகமா இருக்கு. பொண்ணுக்கு ஐஸ் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு போறேன். இது என்ன உன் சொந்த வீடு நினைச்சியா? இங்க இருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அப்பதான் அவரோட பையன் பிரேமோட குரல் கேட்டுச்சு. ராதா, எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா. சரிங்க சார். பிரேம் கொஞ்சமா கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வச்சுட்டான். சார், இந்த கூல் ட்ரிங்க்ஸு சில்னஸ் போயிடுச்சு. இப்போ இது என்ன பண்றது? ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டி கொண்டு வா. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இன்னொரு கூல் ட்ரிங்க் கொண்டு வா. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு தண்ணி எல்லாம் பிடிக்கல. நான் வெயில் காலத்துல கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் குடிப்பேன். ஆனா சார், இந்த கூல் ட்ரிங்க்ஸை நான் இப்போ என்ன பண்றது? ஒன்று பண்ணு, நீ இதை உன் பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடு. ராதா பிரேமோட மீதம் மிஞ்சின கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுல தான் பொண்ணு கிட்ட கொடுத்தா. பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு நாள் அவ தன்னோட பொண்ணு சுமன தான் கூட அவ கூட்டிட்டு வந்தா. அட, இவ்வளவு எதுக்காக கூட்டிட்டு வந்த? இன்னைக்கு இவளுக்கு ஸ்கூல் லீவுங்க. வீட்லயும் ரொம்ப புழுக்கமா இருக்கு. இவளுக்கு வேற உடம்பு சரியில்லையா, அதான் இவ என் கூடயே இருக்கட்டும்னு என் கூடயே கூட்டிட்டு வந்துட்டேன். இவளுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எங்க குடிசையில காத்து வசதி போதாதுங்க. நான் உன் பொண்ணுக்காக அனாதாசனமும் திறந்து வச்சிருக்கிறேன். நான் ஏண்ட இந்த வீட்டுல ஏசி காத்து வாங்கறதுக்குன்றதுக்காக தானே உன்ன மாதிரி ஆளுங்க இந்த பொண்ணுகளை கூட்டு வரீங்க. அமீர் சந்த் அவளை ஏழைன்னு சொல்லி அவளை ரொம்ப அவமானப்படுத்தினான். அப்ப அவரோட பையன் பிரேம் டிவியில கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருந்தான். பிரேம், இங்க கொஞ்சம் வா. என்னப்பா ஆச்சு? நீங்களே வாங்கல. ஏசி இல்லாம என்னால வர முடியாது. பிரேம், இங்க கொஞ்சம் வாப்பா, வேலை இருக்கு. அமீர் சந்த் பிரேம் கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏழைங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னாரு. அப்புறம் அவனுக்கு நல்லபடியா அவரு புரிய வச்சாரு. இங்க பாருப்பா, இந்த ஏழைகள்லாம் ரொம்ப தந்திரமான ஆளுங்க. வேலை செய்யறன்ற பேர்ல நம்ம வீட்டு ஏசில நல்லா குளிர் காய்வாங்க. இந்த ராதாவோட பொண்ணு சுமன் வீட்டுக்கு வந்தா, அப்புறம் அவ உன் கூட உட்காந்துட்டு டிவி பாப்பா. நீ என்னடான்னா எப்பவும் ஏசில உட்காந்துருப்ப, அவளும் ஏசிய அனுபவிப்பா. இவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து ஏசி காத்தையும் கொடுக்கணுமா? இது ரொம்ப தப்பாச்சே. அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? இப்படி பண்ணுவோம். சுமன் இந்த வீட்டுக்கு வரும்போது நீ ஏசி ஆஃப் பண்ணிடு. அப்புறம் உன்னோட ரூமுக்குள்ள போய் ஏசி போட்டு உட்காரு. பிரேம் அமீர் சந்த் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். அப்புறம் சுமன் வந்ததுமே வீட்டுல ஓடிட்டு இருந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டான். அதனால வீட்டுக்குள்ள கூட சுமன் கொஞ்சம் கூட காத்தே இல்லாம தான் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அவ வீட்டுக்கு போக வேண்டிய சமயம் வந்ததுமே அப்ப வெளியில ரொம்ப வெயில் காஞ்சிக்கிட்டு இருந்தது. அம்மா, இன்னைக்கு பயங்கரமா வெயில் அடிக்குதுமா. நடக்கவே முடியலம்மா. அடிக்கிற வெயில்ல என்னால கண்ணை கூட திறக்க முடியலம்மா. உன் தலையில என் புடவை முந்தானைய போட்டுக்க, அப்பதான் உன் மேல வெயில் படாம இருக்கும். அங்க பிரேம் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அவன் தன்னோட ஏசி கார்ல போய்கிட்டு இருந்தான். அவனால அந்த வெயில உணரக்கூட முடியல. ராதா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க அவ ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரனை பார்த்தா. அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா. வெயில் அதிகமா இருக்கு. ஒரு கப் ஐஸ் வாங்கி கொடுங்களேம்மா. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப கெடுதல். சரி வா, வீட்டுக்கு போய் நான் உனக்கு பானை தண்ணியில எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொடுக்கறேன். ராதா சில்லுன்னு பானை தண்ணியில எலுமிச்சத்தை கலந்து கொடுத்தா. அத குடிச்சதும் சுமனுக்கு கொஞ்சம் லேசா சில்லுன்னு இருந்தது. அதுவே அங்க பிரேம்க்கு தாகம் எடுத்த போது ஐஸ்கிரீமும் சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸும் குடிச்சு தன்னோட தாகத்தை தீர்த்துப்பான். ஒரு நாள் அமீர் சந்த் தன்னோட கார்ல தன் பையனை கூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியில போனாரு. வர வழியில அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அவங்க கார்ல ஏசி கூட வேலை செய்யல. அவனுக்கு பாவம் அதிகமான தாகமும் ஏற்பட்டுச்சு. அப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. சீக்கிரமா ஏசி ரெடி பண்ணுங்க. கண்ணா, வண்டியை ரெடி பண்ணாதானே ஏசி ரெடி ஆகும். அதே வழியில தான் ராதாவும் நடந்து வந்துட்டு இருந்தா. அவ அமீர்சந்தோட வண்டிய பார்த்ததுமே பிரேம் கிட்ட அவ சொன்னா, சார், இங்க இருந்து 10 அடி தூரத்துல தான் சார் என்னோட வீடு இருக்கு. வெயில் பயங்கரமா காயுது. உங்க வண்டி சரியாகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க சார். இல்ல இல்ல, எங்களால உங்க வீட்டுக்கு வர முடியாது. நீங்க எல்லாம் சின்ன ஆளுங்க.
அப்பா என்னால கொஞ்சம் கூட நிக்க முடியலப்பா, எவ்வளவு வெயில் அடிக்குது. உங்களுக்கு இங்க நிக்கணும்னு விருப்பம் இருந்தா நீங்க நில்லுங்க, நான் ராதா வீட்டுக்கு போறேன். அப்புறம் பிரேம் ராதாவோட வீட்டுக்கு போனான். அந்த வீட்ல ஒரு ஃபேன் கூட கிடையாது. சுமன் அவனுக்காக எலுமிச்சப்பழ ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா. அது பிரேம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவனுக்கு ரொம்ப நிம்மதி கிடைச்சது. இப்ப நீங்க சில்லுன்னு கொடுத்தீங்களே, இது ரொம்ப சுவையா இருந்தது. இந்த மாதிரி ஒண்ணு நான் குடிச்சதே இல்ல. கூல் ட்ரிங்க்ல கூட இந்த மாதிரி சுவை இருக்காது, அது இதுல இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இது எலுமிச்சப்பழ தண்ணி. இத பானை தண்ணியில செய்வாங்க. பிரேமும் சுமனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவனோட டிரைவரும் அங்க வந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. பிரேம் தன்னோட வீட்டுக்கு போனான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல திடீர்னு பிரேமோட வயித்துல வலி ஏற்பட ஆரம்பிச்சது. அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? அவனுக்கு எப்படி திடீர்னு வயிற்று வலி வந்தது? இவனுடைய வயிற்றுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இன்னையில இருந்து இவனுக்கு ஃப்ரிட்ஜ் சம்பந்தப்பட்டது எதுவும் கொடுக்க கூடாது. ஆனா சில்லுன்னு ஏதாவது கொடுக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாம இவனுக்கு சில்லுன்னு எதுவும் கொடுக்க முடியாது. அமீர்சந்த் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இல்லாத ஒரு பொருள், அதுவும் சில்லுன்னு இருக்கணும், அது என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம அமீர்சந்த் ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு. அவருக்கு எதுவுமே புரியல. ராதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ பிரேம்காக தினமும் வீட்ல இருந்து எலுமிச்சப்பழ ஜூஸ பண்ணி கொண்டு வருவா. ஒரு நாள் அமீர்சந்த் அத பாத்துட்டாரு. ராதா, என் பையனுக்கு என்ன கொடுக்கற? எங்க காட்டு. சார், சில்லுன்னு தான் இருக்கு. என் பையன் சில்லுன்னு எதுவும் குடிக்க கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாததை கொடுக்காத. சார், அவர் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்களையும் எலுமிச்சை சாறையும் குடிக்கிறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரமா குணமாயிடுவார் சார். இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க குடிக்கிறது. என் பையனை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன். அமீர்சந்த் பிரேம இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாரு. அப்புறம் மாத்திரைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா பிரேம்க்கு ராதா கொடுக்கற அந்த எலுமிச்சப்பழ தண்ணி தான் பிடிச்சிருந்தது. அவன் அதை தினமும் குடிப்பான். அப்புறம் நிறைய பழ ஜூஸுங்களையும் குடிக்க ஆரம்பிச்சான். அது மூலமா பிரேம் நல்லபடியா குணமாக ஆரம்பிச்சான். பாத்தியா, என் பையனை நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டின, அதனால தான் அவன் குணமாயிட்டான். அந்த டாக்டர் தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இல்லங்கப்பா, ராதா கொடுத்த எலுமிச்சை தண்ணியால தான் என் உடம்பு குணமாச்சு. அவங்க தினமும் ஃப்ரெஷ்ஷான பழ ஜூஸையும் எலுமிச்சை பழ ஜூஸையும் கொடுத்தாங்க. நான் மருந்து மாத்திரை சாப்பிடவே இல்லை. மாத்திரை மருந்தெல்லாம் அலமாரியிலேயே இருக்கு. இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்பெல்லாம் எனக்கு பானை தண்ணி தான் பிடிச்சிருக்கு. நீ போய் எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்ட? ராதா உன்னை கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பா, நீங்களும் ஒரே ஒரு தடவை இதை குடிச்சு பாருங்க. நீங்களும் காஸ்ட்லியான கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட்டுடுவீங்க. அமீர்சந்தும் அந்த எலுமிச்சப்பழ தண்ணியை வாங்கி குடிச்சாரு. உண்மையிலேயே அந்த பானை தண்ணியால செய்யப்பட்ட எலுமிச்சப்பழ ஜூஸ் ரொம்பவே சுவையா இருந்தது. அப்புறம் அமீர்சந்த் தான் செஞ்ச தவறுகளை இப்பதான் உணர ஆரம்பிச்சாரு. ராதா, என்ன மன்னிச்சிடுமா. உங்ககிட்ட நான் மோசமா நடந்துகிட்டேன். உங்களை ஏசில கூட உட்கார விடல, ஐஸ் வாட்டர் குடிக்க விடல. அப்படி இருந்தும் நீ பிரேம குணமாக்கிட்ட. சார், எங்களுக்கு ஏசி காத்தெல்லாம் வேணாம் சார். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டரும் வேண்டாம். நாங்கெல்லாம் சாதாரண தண்ணியை குடிக்கிறவங்க, இயற்கை காத்த சுவாசிக்கிறவங்க. எங்களுக்கு வேகமான காத்து அடிச்சாலே அது ஏசி தான் சார். அப்புறம் எங்களுக்கு பானை தண்ணி தான் ஃப்ரிட்ஜ் தண்ணி. ராதா, இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. இன்னையிலிருந்து நீ என் வீட்டுல இருக்கிற ஏசி எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்க. அப்புறம் எவ்வளவு வேணாலும் ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடி. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். அப்புறம் நீ சுமனையும் இங்க கூட்டிட்டு வரலாமா? நான் சுமனை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேம்மா. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஏழைகளும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் எல்லா வசதியும் தேவைப்படும்.